Assalamualaikum, hi friends, welcome back to my channel. So இன்னைக்கு நம்ம பீஃப் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பீஃப் வந்து நல்லா பாயில் ஆயிருச்சு. ஸோ ஒரு 3-4 விசிலில் வந்து இதை நீங்கள் வந்து பாயில் பண்ணி எடுத்துடலாம். பீஃப் பாயில் பண்ணும்போது வாட்டர் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வாட்டர் வந்து ரொம்ப கூட வச்சிடாதீங்க. பிகாஸ் நம்ம வந்து வறுவல் செய்யறதுனால வந்து வேஸ்ட் ஆயிரும். ஸோ அதனால் வந்து நீங்கள் கொஞ்சமாக வச்சாலே போதும் வாட்டர். ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. பொடிசாக அப்படி வெட்டி வச்சுக்கோங்க. ஒரு வெங்காயத்தை அப்படி கொஞ்சம் பொடிசாக வெட்டி வச்சுக்கோங்க. அடுத்தது ஜீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், பாதி லெமன், அது கொஞ்சம் கடைசியாக புழிஞ்சுக்கிறோங்க. இப்போ செய்முறையை பார்க்கலாம். கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கிறோங்க. ஆனியன் ஆட் பண்ணிக்கிறோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி பவுடர், மஞ்சத்தூள், கரம் மசாலா, ஜீரகத்தூள், கருவேப்பிலை, தண்ணி கொஞ்சம் அதெல்லாம் ஊற்றிக்கிறேன். பீஃப் வந்து பாயில் பண்ண வாட்டர் வந்து அதை ஆட் பண்ணிக்கிறேங்க, அந்த ஸ்டாக்கை. ஸோ அப்போ தான் வந்து பீஃப் வறுவல் வந்து இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். சால்ட்டு வந்து நாங்கள் ஆட் பண்ணல. ஏன்னா வந்து நாங்கள் பாயில் பண்ணும்போது வந்து கொஞ்சம் சால்ட்டு போட்டு ஸோ பாயில் பண்ணியாச்சு. அதனால் வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ லாஸ்ட்டாக இப்போ வந்து கடைசியாக வந்து பிளாக் பெப்பர் வந்து ஆட் பண்ணுறாங்க. இப்போ ஃபைனல் டச் வந்து லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பீஃப் வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி எனக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் வந்து கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய், டேக் கேர், அஸ்ஸலாமு அலைக்கும்.